வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக இளைஞர் அணி சார்பில் நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டியில் பங்கேற்க QR கோட் ஸ்கேனரை மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளைஞர்களின் நலன், முன்னேற்றம், ஒழுக்கம், போதை பழக்கம் இல்லாத இந்தியா ஆகியவற்றை வலியுறுத்தி நாடு முழுவதும் 75 இடங்களில் செப்டம்பர் 21ஆம் தேதி நமோ மாரத்தான் போட்டி நடைபெறவுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி பாஜக இளைஞர் அணி சார்பில் புதுச்சேரியிலும் மாரத்தான் போட்டி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து பாஜக மாநில இளைஞர் அணி தலைவர் வருண் முன்னிலையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செப்டம்பர் 21ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் நமோ மாரத்தான் நிகழ்ச்சியை பிரதமர் காணொலி மூலம் துவக்கி வைக்கிறார் என்றும், அதே தினத்தில் புதுச்சேரியிலும் பாஜக இளைஞர் அணி சார்பில் நமோ மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது என கூறினர். இதில் சுமார் 3000 போட்டியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்த போட்டியில் பங்கேற்க QR கோட் ஸ்கேனரை வெளியிட்டனர். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் மாநில மாணவர் அணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அஜய், நிறுவன தலைவர் செந்திலிடம் வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தில் மாநில மாணவர் அணி தலைவராக அஜய் என்கிற வீராவை நியமித்து பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்திலை நேரில் சந்தித்து அஜய் என்கிற வீரா நன்றி தெரிவித்ததுடன் அவருக்கு சால்வி அணிவித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சியின் போது இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகன், மாணவர் அணி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விளையாட்டு வீரர்களை புறக்கணிக்கும் புதுச்சேரி அரசை கண்டித்து விரைவில் பந்த் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தினர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் சார்பில் விளையாட்டுத்துறையை செயல்படுத்த வேண்டும், விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வளவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வளவன், புதுச்சேரியில் தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும், கடல் சார்ந்த பகுதியான முத்தியால்பேட்டை பகுதியில் ஒலிம்பிக் சங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட பீச் வாலிபால் உட்பட கடல் சார்ந்த விளையாட்டுகளை விளையாட அரங்கங்கள் ஏற்படுத்த வேண்டும் என கூறினார். மேலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ள சர்வதேச நீச்சல் குளம், விளையாட்டு அரங்கங்களை உடனடியாக திறக்காவிட்டால் விளையாட்டு வீரர்களை ஒன்று திரட்டி பந்த் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். டியூஷன் சென்று வந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்த முதியவரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுமி நேற்று முன்தினம் காலை அதே பகுதியில் டியூஷனில் படித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் சிறுமியிடம் பேச்சு கொடுத்தபடி அருகில் உள்ள வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்நிலையில் சிறுமி பள்ளிக்கு செல்ல நேரமாகியும் அவர் வீட்டிற்கு வராததால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் தேடினர். அப்பொழுது சிறுமி ஒரு வீட்டின் அருகே அழுது கொண்டிருந்தார். சிறுமியிடம் விசாரித்த போது அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் புஷ்பநாதன் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து புஷ்பநாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உழவர்கரை நகராட்சி பகுதியில் கட்டுமான பொருட்களை சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மீது வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கட்டுமான பணிகளை மேற்கொள்பவர்கள் கட்டுமான பொருட்களை கால்வாய்கள் மீதும் சாலைகளை ஆக்கிரமித்து வைத்தும் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதினால் அப்பகுதிகளில் கால்வாய்களில் கழிவுநீர் செல்ல முடியாமல் தேங்கி நின்று சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் போக்குவரத்துக்கு இடையூறும் ஏற்படுகிறது. மேலும் மழை காலத்தில் மழைநீரில் அடித்து சென்று கால்வாய்களில் அடைத்துக் கொள்கிறது. இது குறித்து பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. எனவே இதனை தவிர்க்கும் பொருட்டு நகராட்சி ஊழியர்கள் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால்
உடனடி அறிவிக்கை வழங்கி அபராதம் மேற்கொள்ளப்பட உள்ளனர். ஆகையால் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் வீட்டின் உரிமையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள், பொறியாளர்கள் 2 நாட்களுக்குள் கட்டுமான பொருட்களை கால்வாய்களில் கழிவுநீர், மழைநீர் தடையின்றி செல்லும் வகையிலும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாமல் வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் இது தொடர்பாக புகார்களை புகைப்படம் மற்றும் முகவரியுடன் நகராட்சியின் 7598171674 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணையவழி மூலம் 7 பேரிடம் ரூபாய் 3.62 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூரை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசினார். அதில் வங்கி கணக்கின் KYC-யை புதுப்பிக்க ATM கார்டு விவரங்களை கேட்டுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்தார். அதன் பின் அவரது வங்கியில் இருந்து 97,000 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல் கோரிமேட்டை சேர்ந்த பெண் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து 1,04,165 ரூபாயை ஏமாந்துள்ளார். பம்புப்பட்டை சேர்ந்தவர் 57,100 ரூபாய், அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் 35,000, வில்லியனூரை சேர்ந்தவர் 38,000, முதலியார்பேட்டை சேர்ந்த நபரிடம் 19,600 மற்றும் பெண் நபரிடமிருந்து 11,418 என 7 பேர் 3,62,283 ரூபாயை இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆயுர்வேத மருத்துவத்துடன் ஒருங்கிணைந்த அலோபதி மருத்துவ கல்வியை அறிமுகப்படுத்த போவதாக பரவிய தகவல் உண்மை இல்லை என ஜிப்மர் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி ஜிப்மர் மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த சில வாரங்களில் ஜிப்மர் ஆயுர்வேத மருத்துவத்துடன் ஒருங்கிணைந்த அலோபதி மருத்துவ கல்வியை அறிமுகப்படுத்த போவதாக தகவல் பரவி வருகின்றன. இது குறித்து ஜிப்மர் நிர்வாகம் இந்த ஒருங்கிணைந்த கல்வி முறையை கொண்டுவர எந்தவித முயற்சி மேற்கொள்ளவில்லை என்பதையும், இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் ஜிப்மர் சார்பில் பகிரப்படவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பொதுமக்கள் ஜிப்மர் சார்பாக வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுகிறோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி தனியார் பள்ளியில் ஆட்டிசம் சொசைட்டி மற்றும் டிஸ்லெக்சியா அசோசியேஷன் சார்பில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் நடந்தது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் ஆட்டிசம் சொசைட்டி மற்றும் டிஸ்லெக்சியா அசோசியேஷன் சார்பில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் நடந்தது. பள்ளியின் தாளாளர் புவனா வாசுதேவன் தலைமை தாங்கினார். ஜிப்மர் முன்னாள் டீன் மகாதேவன் வாழ்த்து பேசினார். ஜிப்மர் குழந்தை சிகிச்சை நிபுணர் பிரசன்னா வீடு முதல் பள்ளி என்ற தலைப்பில் சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளின் உணர்ச்சி தேவைகளை புரிந்து கொள்ளுதல், வீட்டிலேயே செய்யக்கூடிய கற்றல் செயல்முறைகள், கற்றல் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் குழந்தைகள் படிப்பு மற்றும் எழுத்து பயிற்சியில் முன்னேறுவதற்காக வழிமுறைகளை எடுத்துரைத்தார். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மனநல டாக்டர் வித்யா பெற்றோரின் மனநலம், மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் மனசோர்வை சமாளிப்பது குறித்தும் பயிற்சி அளித்தார். குழந்தைகளான வீட்டு தெரபி முறைகள், மன உணர்ச்சிகளின் தேவைகள், சீரான பயிற்சிகள், பெற்றோருக்கான மன அழுத்த கட்டுப்பாடு, தன்னலம் காக்கும் நடைமுறைகள், தியானம் மற்றும் மாணவர்களுக்கு எளிய வழிகாட்டல் செயல்முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் 24 அமர்வுகளாக நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1230 வழக்குகள் முடிக்கப்பட்டு ரூபாய் 10.37 கோடிக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 16 அமர்வுகள், சட்டப்பணிகள் ஆணையத்தில் 1 அமர்வு, காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் 5 அமர்வுகள், மாஹேவில் 1 அமர்வு, ஏனாமில் 1 அமர்வு என 24 அமர்வுகளில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நேற்று நடந்தது. இதில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டது. குறிப்பாக சமாதானமாக கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவனம்ச வழக்குகள், உரிமையியல், சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள், வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் என 6000 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் 1230 வழக்குகள் முடிக்கப்பட்டு 10,37,48,342 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது.
இவற்றில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த 1101 வழக்குகள் முடிக்கப்பட்டது. நிறைவாக தீர்வு காணப்பட்ட வழக்குகளுக்கான ஆணையை வழக்காளிகளுக்கு தலைமை நீதிபதி ஆனந்த், சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலர் ரமேஷ் ஆகியோர் வழங்கினர். உருளையன்பேட்டை தொகுதியில் உப்பனாறு அருகே உள்ள பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றும் வகையில் ரூபாய் 37 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட மழைநீர் உறிஞ்சும் இயந்திரத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனாறு மழைநீர் வடிகால் வாய்க்காலை சுற்றியுள்ள பகுதிகளான குபேர் நகர், வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, அந்தோனியார் கோவில் வீதி, அரசு குடியிருப்பு பகுதி, நேரு நகர், சகாயமாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி, பூங்குளம், கென்னடி நகர், சாரதி நகர், சாந்தி நகர், இளங்கோ நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மழை காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் மழைநீர் கரைபுரண்டு ஓடுவதால் மேற்கண்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்து கொள்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்படைந்து தங்களின் உடைமைகளை இழக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 37 லட்சம் செலவில் முதல் கட்டமாக குபேர் நகர் பகுதியில் மழைநீர் உறிஞ்சும் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள 32 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் 5 மாத ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்துக்காக ரூபாய் 23.77 கோடி மானியமாக வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரியும் அரசு நிதியுதவி பெறும் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு கடந்த பிப்ரவரி முதல் ஆகஸ்ட் வரை 7 மாதங்களாக ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்கப்படவில்லை. மேலும் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு ஊதியம் மற்றும் பென்ஷன் 5 அல்லது 6 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுவது தொடர்கதையாக உள்ளது. இதனை கண்டித்தும் 7 மாத சம்பளத்தை வழங்க வேண்டுமென வலியுறுத்தியும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆசிரியர் தினமான கடந்த 5ஆம் தேதி கருப்பு பட்டை அணிந்து காமராஜர் மணிமண்டபம் அருகில் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள 32 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் 5 மாத ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்துக்காக ரூபாய் 23.77 கோடி மானியமாக வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் இயங்கி வரும் 32 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு 23,77,57,715 ரூபாய் மானியமாக வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிதியானது அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த பிப்ரவரி முதல் ஜூன் வரை 5 மாதங்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய பலன்கள் வழங்க செலவு செய்யப்படும். 32 அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகங்களுக்கு தேவைப்படும் 100% நிதியில் ஊதியத்துக்கான மொத்த செலவில் 95% நிதி அரசாங்கத்தால் ஏற்கப்படும். மீதியுள்ள 5% நிதி நிர்வாகத்தால் ஏற்கப்படும். புதுச்சேரி பள்ளி கல்வி விதிகள் 1996இல் உரிய திருத்தம் செய்யப்படும் வரை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு 95% மானியத்தை நேரடியாக செலுத்தும் முறை தொடரும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.